ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் அப்பனே சிவம் அறம் பொருளே சிவம். இன்றல்ல நேற்றல்ல, இது பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்த நிகழ்வுகள். அதாவது இன்று கால்பந்து முதல் பேட் ஆடுவது முதல் பல வண்ணமாக இன்று அதில் உற்சாகம் மக்களுக்கு அதிகமாக வளர்ந்து செயல்படுகிறது. இதனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? உழைக்கும் மக்களுக்கு ஏதாவது அவர்கள் வாழ்க்கைக்கு வழி உண்டா? ஏதும் கிடையாது. இது ஏன் வந்தது? இது எதற்காக இறைவன் உருவாக்கினான்? இது காரணம் என்ன? இதனால் எந்த விதத்திலும் நன்மை இல்லை. இவன் வெற்றி பெறுவதனால் பூமியில் பசுமை விளையுமா, இல்லை மழை பொழியுமா, இல்லை எது கிடைக்கும்? எதுவுமே கிடையாது. இந்த நிலைக்கு இறைவன் கொண்டு வர காரணம் என்ன? மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை அதிகமாக வேகமாக பிறந்ததனால் இவர் அனைவருமே பசுமை பொருள் உருவாக்கினால் அந்த பசுமை பொருளில் உற்பத்தியாகும் பொருள்கள் உண்ணுவதற்கு மக்கள் தேவை. ஆகையால் தான் அந்த பசுமையை உருவாக்கி சென்றால் மக்கள் தேவை என்பதற்காக இந்த நிலை கொண்டு வந்த இந்த நிலைக்கெல்லாம் உருவாக்கி இறைவன் இப்படி மக்கள் தொகையை அதிகமாக உருவாக்கி இந்த நிலைக்கு ஒவ்வொரு மனிதனையும் அதை உருவாக்கப்பட்ட உணவுப் பொருள் வீணாகக்கூடாது என்பதற்காக இவர்கள் உண்டு வாழவும் அவர்கள் உழைத்து வாழவும் இதற்கு உழைத்து வாழ்வது போன்று ஒரு வழியும் அவருடைய உடல் உறுப்புகள் நன்றாக செயல்படவும் இதனால் நோய் குறைவாகவும் என்பது கணக்கிட்டு இறைவன் செயல்படுகிறான். இந்த மக்கள் தொகை வருவதற்கு காரணம் என்ன? மக்கள் தொகை ஆரம்ப காலம் இந்த கட்சி என்று வளர்ந்ததோ அன்று காலத்தில் இருந்தே இவர்கள் கட்சி வளர்ப்பதற்கும் இவர்கள் நாம் மீண்டும் 5 ஆண்டில் வருவோமோ வரமாட்டோம் என்று பொருள்களை சேமித்துக் கொள்வதற்கும் சொத்துக்கள் குவிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் பதுக்கி வைப்பதனால் இதனால் மக்களுக்கு எரிபொருள் முதல் பல வகை பொருள்கள் அதிகரிக்கும். இதனால் மக்களுக்கு வேதனை அடையும் என்று யோசிக்கவில்லை இந்த மூடர்கள். இவர்கள் வாழ்வாதாரத்தை மக்கள் தான் உணர்ந்தார்கள். இன்று அந்த நிலை எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பாருங்கள். அது போன்ற நிலையில்தான் இவர்கள் சேமித்து கொண்டதனால் பற்றாக்குறை வந்தது. இருக்கும் பொருளை சரி செய்து விலைவாசி உயர்த்து வரும்போது உழைக்கும் மக்களுடைய வேதனை அதிகரித்து வந்ததை உணர்ந்த இறைவன் மக்களை வேகமாக பிறக்கவும் இந்த பூமி நிலை காக்கவும் பூமி பசுமைகளை காக்கவும் சாலை மரங்களை காக்கவும் பசுமை காடுகளை காக்கவும் இறைவன் மக்கள் தொகை வேகமாக பிறக்க வைத்து இன்று பல வகையில் பல வண்ணமாக மக்களுக்கு வேலை கொடுத்து வருகிறான். இதுதான் உண்மை. இவர்கள் இந்த அரசியல்வாதிகளால் தான் இந்த மக்கள் தொகையை உருவானது. இல்லை என்றால் இறைவன் படைத்த உலகத்தில் ஒவ்வொன்றும் கணக்கிட்டு தான் படைத்து வருகிறான். இந்த மக்கள் தொகை வேகமாக பிறக்க காரணம் இந்த அரசியல்வாதிகள் பதுக்கி வைத்த பொருள்களுக்கே காரணம். இவர்களுக்கு சம்பளம் உண்டு. அனைத்து மக்களோடு இவர்கள் அதில் வாழ்வதை விட்டு இவர்களுக்கு ஏன் இந்த நிலை இது? அதனால் இந்த கட்சி என்பதை இருக்கக்கூடாது. இருக்கும் வரை எதுவும் செயல்படக்கூடாது. இப்போது வந்துகிறான் ஒரு மூடன் விஜயன் என்றவன். அவன் ஏழ்மையில் பிறந்தான் என்பது உண்மைதான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒரு விவசாயி தொழில் செய்யும்போது அதில் எத்தனை உழைப்பு இருக்கிறது, அவன் எத்தனை மணி நேரம் உழைக்கிறான் என்பது உணராத ஒரு மூடன் இவர் முதலமைச்சராக அமைத்திருக்கிறான். இவன் ஒரு நடிகனால்தான் இந்த காலத்தில் முன் எம்ஜிஆரும் ஒரு நடிகராக இருந்தார். அன்று காலம் வேறு, இன்று காலம் வேறு. அன்று ரசிகர் மன்றம் குறைவு, இன்று ரசிகர் மன்றம் 100க்கு 100ஆக உள்ளது ரசிகர் மன்றம். அந்த நிலையில் இந்த ரசிகன் இவன் வந்து உள்ளான். இந்த மூடன் அதனால்தான் ஏழை விவசாயிகள் உழைக்கும் அவர்கள் உழைப்பை கணக்கு இல்லாமல் விளையாட்டுத்துறைக்கு முதலிடம் கொடுத்தான் இந்த மடையன். இது போன்ற மடையன்கள் எல்லாம் நாட்டை ஆண்டால் எப்படி நன்றாக இருக்கும்? ஆகினால்தான் இந்த மூடர்கள் எல்லாம் திருந்தி வாழ வேண்டுமென்றால் அந்த இறைவன் தான் நல்ல அறிவு தர வேண்டும். நம்மால் எதுவும் இயலாது. காரணம் இந்த மண்ணுயிர் தான் காலங்காலமாக இறந்த மனிதர்கள். அந்த மனிதனுக்குள்ள உள்ள ஆசைகள் அவருடைய எண்ணங்கள்
அவருடைய குறுக்கு பாதைகள் அனைத்தும் அவர் இறந்து அவர் உடல் மண்ணாகி மண்ணிலிருந்து பல பசுமைகள் எழுந்து உரமாகவும் குடிநீராகவும் கடைசியில் கடலில் உப்பாகவும் கலந்து இன்றும் ஒவ்வொரு மனிதனுக்குள் உணர்த்தி வருகிறது. இந்த நிலையில் தான் தலைவர் ஒரு அரசியல்வாதி நினைக்கிறான், இது நமக்கு எதிர்பாராத விதமாக அறிவுபூர்வமாக நம் உள் மனதில் உருவாகிறது, தூண்டப்படுகிறது. அந்த வழியில் தான் செய்கிறோம். இது கடவுள் தான் தருகிறார். அவர் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இவனும் நம்பிக்கை செய்கிறான். ஆனால் அது உண்மை அல்ல. மண்ணுயிர் உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து மறைந்து அவனுக்குள்ளே இருந்த ஆசைகள் தான் உணர்த்துகிறது. இறைவன் உணர்த்தவில்லை. இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் தாயானவன், தந்தையானவன். அவன் அந்த இயற்கை வழியில் தான் நடந்து வருகிறான். ஒரு ஆரம்ப காலத்தில் உலகத்தில் இத்தனை பசுமை மரங்கள் கிடையாது, இத்தனை ஜீவராசிகள் கிடையாது. 1, 2 தான் பிறந்தது. அது படிப்படியாக வளரும்போது தான் ஒவ்வொன்றாக உருவானது. அதே போல தான் இன்று பல வகை பொருள்கள் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் மக்கள் தொகை தான். இவர்கள் பல வகை பொருள்கள் உண்டு வாழவும் அதில் மகிழ்ச்சியாக இருக்கவும், அதே போன்று அவர் உடலுக்கும் ஊட்ட சக்தியாகவும் அதில் பல வண்ண மக்கள் வாழ்வதற்காக வழிகளும் இப்படி செயல்பட்டு வருகிறான் இறைவன். இதை உணர்ந்து பாருங்கள். இந்த கட்சி என்பதை என்று தடுப்படுத்தி அறிவோடு தடை செய்கிறார்களோ அன்றுதான் இந்த உலகம் சீர்படும், நன்மை அளிக்கும். இந்த கட்சி என்பதை அடியோடு ரத்து செய்து கவர்னர் ஆட்சி வர வேண்டும், மனித உரிமை சட்டம் வர வேண்டும். அனைத்து மக்களும், அரசியல்வாதி உள்பட அனைத்து மக்களும் நல்வழி பிறக்கும். பூமி காத்தருளும். அன்பே சிவம்.